வீட்டில் ப்ரெட் இருக்கா? ஸ்வீட்டாக ஏதாவது பண்ணி சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கா? அப்போது இந்த ப்ரெட் சம்சம் வீட்லேயே 15-20 மினிட்ஸில் சட்டுன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சம்சம் சூப்பராக இருக்கு. சமைக்க ஆரம்பிக்கலாமா? பிரெட் சம்சம் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு பவுடர்ட் சுகர் எடுத்துக்கோங்க. கூடவே 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா ஆர் பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் எசன்ஸ் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் டிசால்வ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பவுலை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர், 3-4 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். இது கிட்டத்தட்ட 8 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் அளவுக்கு வரும். எக்ஸ்ட்ரா க்ரீமியாக விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர், மில்க் பவுடர், க்ரீம் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து ஸ்மூத்தான மிக்சராக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பவுடர்ட் நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இங்கே பாதாம், பிஸ்தா, வால்நட், ட்ரை செர்ரி இதெல்லாம் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் ஆர் சீட்ஸ் சேர்த்து நீங்கள் பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். நான் கிட்டத்தட்ட 3 ஹீப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நட்ஸ் சேர்க்குறேன். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் சேர்த்து பவுடர்ட் ஆர் கிரேட்டட் ஃபார்மில் இந்த மிக்சருக்குள்ளே சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்டில் டெசிகேட்டட் கோகோனட் பரப்பி எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரெட்டை உங்கள் வீட்டில் இருக்க நார்மல் டம்ளர் வச்சு சர்க்குலர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள் டம்ளரோட எட்ஜ் ஷார்ப்பாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ தட் அதை நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது ப்ரெட் அழகாக கட் ஆகி வரும். உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் பண்ணிக்கலாம். பட் சர்க்குலர் ஷேப் ரொம்ப அழகான அவுட்புட் தரும். இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து அது மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த நட்ஸ், க்ரீம், மில்க் பவுடர் மிக்சரை எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹெவியாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இட் வில் கிவ் அ கிரேட் டேஸ்ட். இப்போது இன்னொரு ப்ரெட்டை அது மேலே சாண்ட்விச் மாதிரி வச்சு ஸ்லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா ப்ரெட் ஸ்லைசஸ்லேயும் க்ரீம் தடவி சாண்ட்விச் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ப்ரெட் பேரை எடுத்து நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த எசன்ஸ் மிக்சரில் லைட்டாக டிப் பண்ணி 2 சைடும் கவர் ஆகிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போது அந்த எக்ஸஸ் வாட்டரை ஸ்க்வீஸ் அவுட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க டெசிகேட்டட் கோகோனட் பிளேட்டில் 2 சைடும் பரவுற மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க எல்லா ப்ரெட் சாண்ட்விச்சஸ்லேயும் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். இது மேலே நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண அந்த பவுடர்ட் நட்ஸ் மிக்சரை டாப்பிங்ஸ் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சமையல் ரெடி. அவ்வளோதாங்க. ஈஸியான, டேஸ்டியான, வீட்லேயே செய்யக்கூடிய பிரெட் சம்சம் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். சம்சம் சூப்பராக இருக்கு. Hit the like button, click the bell icon, subscribe for more videos.